இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட மேத்ஸ் கிளாஸ் சீரிஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு 4 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். என்னென்ன டாபிக் அப்படின்னா, சுருக்குக, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீச்சிமா மற்றும் மீப்போவா, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டாபிக் பார்க்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல என்னென்ன சம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வீடியோ செட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது தனியா வீடியோவா பார்த்துருப்போம். ஆனா இப்போ இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த டாபிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல சம்மு கம்மியா தான் இருக்கும். ஒரு சில டாபிக் இருக்கு, நம்ம ஒரு 13 டாபிக் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல ஸ்கூல் புக்ல செம்ம கம்மியா இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு நிறைய மாடல் நமக்கு கேட்டிருப்பாங்க. புக்கை தாண்டி நிறைய கேட்டிருப்பாங்க. அதுல இந்த டாபிக்கும் ஒரு டாபிக், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது நல்லா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா தான் சம்மு புக்ல இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மொத்தமா 2 வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதை பொறுத்த வரைக்கும் இப்போ பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டா இது நம்ம எப்படி கவர் பண்ணியிருப்போம்னா, 7th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தம் 3 வீடியோ போட்டிருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். அதில் சம்ம வந்து நமக்கு மாடல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ்ல நமக்கு நிறைய மாடல் கேட்டிருப்பாங்க. இந்த டாபிக் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ 30, 50 இதோட எளிய வடிவம், சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ரேஷியோ என்ன அந்த மாதிரியானா எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணி எழுதணும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு ஜீரோ கட் ஆகும், அவ்வளோதான். 3:5. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இந்த 30க்கும் 50க்கும் சிம்பிளிஃபைடு ஃபார்ம், சுருங்கிய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விகிதத்தை நான் எடுத்து விட்டு எழுதணும். அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்பபெட் சேர்த்து எழுதணும். 3x 5x. அதாவது 3ங்கிறது எக்ஸோட மல்டிபிளா இருக்கும். இன்னொன்று எக்ஸ் 5x அப்படிங்கிறது எக்ஸோட மல்டிபிளா இருக்கும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. என்ன டேபிள் கேன்சல் பண்ணோம், 10ஆம் வகைப்பாடு போட்டோமா, அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விகிதத்தை எடுத்து விட்டு எழுதணும்னா 2 ஆல்பபெட் வந்து சேர்த்து எழுதணும். எக்ஸ்ன்னு சேர்த்து எழுதணும். அதே மாதிரி 3:5 இதுல எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, டோட்டல் ஷேர்ஸ் என்ன அப்படின்னா இதை 2 ஆட் பண்ணி எழுதிருங்க. 3:5. அப்போ 3 + 5 ஆன்சரு 8 வரும். மொத்தமா எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னா 8 பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A:B A+B பங்குகள் உள்ளன. இது எல்லாமே கீழே தியரி இருக்கும். அதை பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் லைட்டா மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, A:B இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, A/B அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம பின்னாடி யூஸ் ஆகும். A:B இந்த ஈஸ்ட்டை எடுத்து உடனே என்ன சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஆல்பபெட்டால பெருக்கி விடணும். AX BX இங்க சொன்னோம் பார்த்தீங்களா, 3:5. இந்த ஈஸ்ட் எடுத்து விடணும் அப்படின்னா ஒரு எக்ஸால நான் பெருக்கி விடுறேன். 3x 5x. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இது நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள கான்செப்ட் தான், விகித சமன் விதி. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. புக்ல வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வேற ஒண்ணும் இல்லை, ABC ஆகியன விகித சமத்தில் உள்ளன. இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. உள்ளன எனில் 4வது விகித சமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று இப்படி கேட்பாங்க, அல்லது இந்த மாதிரி கேட்பாங்க. A:B உங்களுக்குள்ள 2 புள்ளி வைப்பாங்க. இங்க வந்து இந்த மாதிரி வைப்பாங்க, இங்க 2. இதுக்கு என்ன அர்த்தம்னா விகித சமன் அப்படின்னு அர்த்தம். C:, உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு
அன்னோன் இருக்கும் சரிங்களா, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ பி சி இன்னொன்று கண்டுபிடிக்கணும், அதை நம்ம டின்னு எடுத்துக்கிடும் சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது, ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நடுவில் உள்ள ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. அதாவது விகித சம அறுதிகளின் பெருக்கல் பலனானது, விகித சம அறுதினா ஃபர்ஸ்ட் இதுவும் லாஸ்ட் இதுவும் அது பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இடைவிகித சமன்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். இடைவிகித சமன்னா பி இன்ட்டு சி, இது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். மொத்தம் 3 இது நமக்கு தெரிஞ்சதா இருக்கும், ஏதாச்சும் ஒரு அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த பார்த்தீங்களா விகித சமன் விதி, A/B மற்றும் C/D என்ற இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் விகித சம அறுதிகளின் பெருக்கல் பலன், இதுவும் தான் விகித சம அறுதிகள் சரிங்களா. இங்க AD என்பது விகித சம அறுதிகள் எனவும் BC அப்படிங்கிறது இடைவிகித சமன்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, இதை வச்சு கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தெரிஞ்சாலே போதும், இந்த இது நமக்கு நல்லா ஈஸியாகவே முடிச்சு விட்டுடலாம். ஓகே, தியரி பாயிண்ட் லைட்டாக பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சம்மு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்கான சம் பார்க்கலாம் சரிங்களா. 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? விகிதம்னா என்ன சொல்லியிருக்கோம், எவ்வளோ சிம்பிளிஃபைடா எழுத முடியுமோ, எவ்வளோ கேன்சல் பண்ணி எழுத முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணி எழுதணும் சரிங்களா. இப்போ இந்த சம்ல பாருங்களேன், 1 நிமிடத்துல இருக்கு, இன்னொன்று வந்து நேரத்துல இருக்கு, அப்போ எல்லாத்தையும் நிமிடத்துக்கு மாத்திருங்க. 40 ஈஸ்ட் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம் வரும் அப்படின்னா 60, ஒரு 0 2 4 2 6, அப்போ 2:3 வரும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் மிந்தி கேட்டிருக்காங்க சரிங்களா, இப்போலாம் நமக்கு அவ்வளோ கேட்கறது கிடையாது, இது சும்மா நமக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஓகே, அடுத்து 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 மீட்டர்ல இருக்கு, இன்னொன்று சென்டிமீட்டர் இருக்கு, எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டா மாத்திருங்க. மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறேன். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், நம்மகிட்ட எவ்வளோ மீட்டர் இருக்கு, 3 மீட்டர் ஈக்குவல் டு அப்போ 300 சென்டிமீட்டர். அப்போ 300 ஈஸ்ட் 200, 2 0க்கு 2 0 அடி வரும், அப்போ ஆன்சரு 3:2 வரும். 3:2 வரும். ஓகே, அடுத்து இதுக்கப்புறம் எல்லாமே என்ன கான்செப்ட்னா அந்த விகித சமன் விதி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு பார்க்க போறோம் சரிங்களா. A/B விகித சமன் C/D. ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நமக்கு நடுவில் உள்ள ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் வச்சா நம்ம சம்மு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 16 7 இன் 4வது விகித சமத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கு, 4 இருக்கு, 16 இருக்கு, 7 இருக்கு, இன்னொன்று கண்டுபிடிக்கணும், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே லாஸ்ட் தான் இருக்கணும், இடையில போடக்கூடாது சரிங்களா. நமக்கு ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நடுவில் உள்ள ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. 1 4 4 4 16, அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 28 வரும் சரிங்களா. 28 விகித சமன்னா வேற ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா 4 16 7 எக்ஸ் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 28ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ரேஷியோ என்ன வரும், 4:16, கேன்சல் பண்ணீங்கன்னா 1:4 வரும் கரெக்டா. அதே மாதிரி இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன், 7:28, கேன்சல் பண்ணீங்கன்னா 1 7 7 4 7 28, ரெண்டுமே ஈக்குவலா வருதா. அப்படி ஈக்குவலா வர்றது தான் என்ன அப்படின்னா விகித சமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வரணும் அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் சரிங்களா. அடுத்து 2வது சம், இதுவும் 4வது விகித சமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0.2 0.12 0.3, இன்னொன்று கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. லாஜிக் என்ன, ஃபர்ஸ்ட் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது
எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 0.12 இன்ட்டு 0.3/0.2. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து புள்ளி இல்லாமல் எழுதிக்கோங்க. புள்ளி இல்லாமல் எழுதுனா நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடியும். சரிங்களா? இங்கே புள்ளிக்கு அப்புறம் 1 2 3 நம்பர் இருக்கு. அப்போ மேலே இங்கேயும் 1000ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். கீழே வந்து 0.2 இன்ட்டு 1000. சரிங்களா? ஒரு ஜீரோக்கு புள்ளி நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு அங்கே ஒரு 100 இருக்கு. சரிங்களா? 1 இங்கே 6ன்னு வரும். 6 மூணா 18/100ன்னு வரும். 2 இது தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? 0.18ன்னு வரும். இல்லை அப்படின்னா இப்படியும் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. புள்ளி இல்லாமல் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? புள்ளியோட வச்சு கேன்சல் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோவால போட்டு பெருக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ பார்க்குற இந்த விகித சமன் எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? புக்கில் வந்து அவ்வளோவா இது இருக்காது. ஓகேவா? இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க 2 5 எக்ஸ் 20. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மொதல் 3 கொடுத்துருவாங்க, 4வது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களே இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துட்டாங்க, 3வது இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 இங்கே 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? 7:5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. x:25 அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது செஞ்சு பார்ப்போம். சரிங்களா? இங்கே வந்து 2 இது நம்ம கொடுத்துருக்காங்க கரெக்டா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அன்னோன் தான் கொடுப்பாங்க. இங்கே 2 நம்ம கொடுத்துருக்காங்க. இது செக் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஈஸ்ட்டு 1/x 1/x ஈஸ்ட்டு 1/1.25. சரிங்களா? அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கினா என்ன வரும்? 1/5 இன்ட்டு 1/1.25. நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1/x இன்ட்டு 1/x. ஓகே. இப்போ 125 5 பெருக்கினா என்ன வரும்னா 625. அப்போ 6.25 ஈக்குவல் டு 1/x இன்ட்டு எக்ஸ்னா x². அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. பண்ண என்ன வரும்னா x² ஈக்குவல் டு 6.25. இதை புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 625 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 0. சரிங்களா? 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா x ஈக்குவல் டு 625 அப்படிங்கிறது 25/10. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2.5ன்னு வரும். ஸோ இங்க பாயிண்ட் இல்லாமல் இருக்காங்க. பாயிண்ட் இல்லாமல் என்ன வரும்னா 5/2. ஏன்னா 5/2க்கு ஆன்சர் தான் வந்து என்ன வரும்னா 2.5. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுல பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 4வது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இவங்க 2 கொடுத்துட்டு 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே யூஸ் பண்ண ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். மேலே யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எனக்கு எத்தனை தெரியணும்? 4 இது கொடுத்துருப்பாங்க, அதுல 3 கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 4 நம்பர் ஃபார்மெட்டுக்கு இதை நான் மாற்ற போறேன். 50. இதுக்கு அப்புறம் என்ன எழுத போறேன்னா இங்க என்ன நம்பர் கடைசியா என்ன நம்பர் முடியுதோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 2 நம்பர் கொடுத்தாங்க, அதை 4 நம்பரா நம்ம மாத்திட்டோம். 1 வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த நம்பர் மட்டும் என்ன அப்படின்னா கடைசியா என்ன முடியுதுன்னு பாருங்க, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 3ன்னு கொடுத்துட்டு 3வது விகித சமன் கேட்டாங்கன்னா இந்த 3 திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு அன்னோன் போட்டு விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதுவும் அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? 5 0 போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். அப்போ x/0.5 இன்ட்டு 0.5/0.34ன்னு வரும். சரிங்களா? இப்போ புள்ளியை எடுத்து விட்டா என்ன வரும்?
மேலேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, கீழே 2 நம்பர் இருக்கு. அப்போ எதால பெருக்கினா போதும்? 100ஆல பெருக்கினா போதும். சரிங்களா? இப்போ 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 5 × 5/34. 25/34. ஆன்சர் வந்து பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? டிவைட் பண்ணி பார்ப்போம். புள்ளியை வச்சுக்கிட்டு ஒரு 0. சரிங்களா? 7 போட்டு பார்த்தா என்ன வரும்? எல்லாமே 7 தான் இருக்கு. அப்போ 7 தான் வரும். 4 28, மிச்சம் 2. 3 21, 23. சரிங்களா? இங்க ஒரு 12. புள்ளி வச்சாச்சு, ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? எத்தனை தடவை போடலாம் திருப்பி? 34 4 தடவை போடலாம். 4 16, மிச்சம் 1. 3 12, 13. 3 போட்டாலும் எக்ஸஸாக போயிருது. சரிங்களா? ஸோ அப்போ 3 போட்டு பார்ப்போம். 3 போட்டால் என்ன வரும்? 3 12, மிச்சம் 1. 3 9, 10. 102 வரும். சரிங்களா? 18, ஒரு 0. 34 5 போடலாம். 5 20, மிச்சம் 2. 3 15, 17. 170. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 0.74ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 5 6 7 இருக்கு. இங்கே 0.735 இருக்கு. இந்த 5 இதோட சேர்த்து விட்டு 0.74ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அடுத்து இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். இந்த விகித சமன் வச்சு நமக்கு நிறைய சமம் நம்ம கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக குரூப் 2 குரூப் 4லயே ஏதோ ஒரு சம் நம்ம கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்த கான்செப்ட் A/B வந்து 4:6, B/C வந்து 18:5 எனில் A/B/C வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேட்குறது என்ன? A/B/C வந்து என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? A/B வந்து 4:6. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பாக்ஸ் நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B/C வந்து 18:5. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 பாக்ஸை நான் ஃபில் பண்ணணும். அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இந்த பாக்ஸுக்கு அந்த பக்கம் நம்பர் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 6 இருக்கா? அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. இங்கே 6ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இந்த பாக்ஸ், இந்த பக்கம் நம்பர் எதுவும் இல்லை, அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு? 18 இருக்கு. அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே பெருக்கிடுங்க. சரிங்களா? 18 நாளா எவ்வளோ வரும்னா 15 நாங்க 60, 18 நாளா 72, 18 108, 5 30. ஒரு 6ஆம் வாய்ப்பாடு அடி கொடுக்கலாம். எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணணும். அதுதான் நமக்கு ரேஷியோ. சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 12 72, 1 6 8 5. இதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போ என்னோட A/B/C வந்து என்ன அப்படின்னா 12 18 5. 12 18 5ன்னு வரும். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பிளான சம் தான். இந்த மாடல் நமக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இது கேட்கறது இல்லை. சரிங்களா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாடல். A/B/C வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A/B வந்து 2:5. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு எம்டி ஆகும். கரெக்டாக? B/C வந்து 4:1. அப்போ உனக்குள்ள அதே மாதிரி ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். அந்த பக்கம் நம்பர் எதுவும் இல்லை, இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு? 5. அதை இங்கே ஃபில் பண்ணுங்க. இந்த பக்கம் என்ன நம்பர் வரும்? 4ன்னு வரும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே உள்ளது அப்படி இங்கே வரும். எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே பெருக்கி விட்டுருங்க. 8 5 20 4 5 5. சரிங்களா? இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து 8 20 5. இதுதான் எனக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இதுக்கு மேலே என்னால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து இது ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க்கா அதே கான்செப்ட் தான். மேலே பார்த்தா அதே 2 சம் கான்செப்ட் தான். சரிங்களா? அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ABC எல்லாமே நம்ம கேட்பாங்க. ஆனால் இந்த சம்ல என்ன கேட்குறாங்கன்னா A/C மட்டும் தான் நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன கேட்குறாங்க? A/B/C. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மெத்தட் பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா? A/B என்ன கொடுத்துருக்காங்க? 3:4. இங்கே ஒரு பாக்ஸ் எம்டியாக வரும். B/C வந்து 8:9. இங்கே ஒரு பாக்ஸ் நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா?
இப்போ இந்த இங்கே என்ன வரும் 4 வரும், இங்கே 8. இதை அப்படியே பெருக்கி விட்டுருங்க. பெருக்கி விட்டா என்ன வரும் 24 32 9 36. ஒரு 4ஆம் வாய்ப்பாடு போடலாமா? 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 6 4 24 8 32 9 36 வரும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? A/C தான் கேட்குறாங்க. அப்போ A வந்து 6, C வந்து 9. இன்னும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? A/Cன்னு கொடுத்துருக்காங்களா? இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். A/Bன்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம்? A/Bன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? சரிங்களா? அப்போ A/Bயா இதை எப்படி எழுதிக்கலாம்? A/B ஈக்குவல் டு 3/4. அடுத்து என்ன இருக்கு? B/C 8/9. கரெக்டா? என்னன்னா இந்த ஃபார்மெட்ல நான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கம் அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? A/B is into B/C ஈக்குவல் டு 3/4 into 8/9. 1 இங்க 2ன்னு வரும். சரிங்களா? 1 இங்க 3ன்னு வரும். அப்போ கடைசி நமக்கு என்ன வந்திருக்கு? 2/3 வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி எப்படி எழுதிக்கலாம்? 2:3. இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? இப்படியும் செய்யலாம். A/B B/C கொடுத்துட்டு A/C கேட்டாங்கன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க. இது நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் மெத்தட் பண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். ஷார்ட்டா பண்ணா இது பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 3 கொடுத்துருப்பாங்க. A/B/C நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து A/B/C எக்ஸ்ட்ரா D கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே கான்செப்ட் தான் நமக்கு. A/B/C/D வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். A/B என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. அப்போ இங்க 2 பாக்ஸ் நமக்கு எம்டி ஆகும். கரெக்டா? அடுத்து B/C என்ன கொடுத்துருக்காங்க? 4:5. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் நமக்கு எம்டியா இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியா இருக்கும். C/D வந்து 6:7. இங்க ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டியா இருக்கும். இப்போ இதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பெருக்கணும். எப்படி ஃபில் பண்ணலாம்? இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் எதுவும் இல்லை, இந்த பக்கம் எதுவும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிப்போம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை, இந்த பக்கம் என்ன இருக்கு? 3. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிருங்க. 3 3. அடுத்து இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிருங்க. 6 6. இந்த பாக்ஸ் மட்டும் இங்க என்ன இருக்கோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. இங்க என்ன வரும் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் அதை இங்க அப்படியே ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா? திருப்பி வர சொல்றேன். A/B வந்து 2:3. அப்போ ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டியா இருக்கும். B/C வந்து 4:5. இங்கேயும் ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டியா இருக்கும். சரிங்களா? C/D வந்து 6:7. சரிங்களா? அப்போ இங்க ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டியா இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே த்ரோவட்டா போட்டு விட்டுருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? 2வது ரோ மட்டும் எப்படி ஃபில் பண்ணணும்னா இங்க இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர், இங்க இதுக்கு அடுத்து உள்ள நம்பர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் இதை அப்படியே பெருக்கிடுங்க. 2 12 12 72 4 24 24 3 72. சரிங்களா? அடுத்து 3 5 15 15 90. ஸோ இங்கே தப்பாக போட்டிருக்கோம். சரிங்களா? 8 8 6 8 48ன்னு வரும். கரெக்டா? 4 24 24 2 48. இங்கே 3 12 12 72 3 15 15 90. சரிங்களா? அடுத்து 3 15 15 7 105ன்னு வரும். எல்லாமே என்ன வாய்ப்பாடில் போகும்னா ஒரு 3ஆம் வாய்ப்பாடில் போகும். போனால்
16 24 30 35 வரும். இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 16 24 30 35 சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்ம ப்ரீவியஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாடல். சரிங்களா? ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி. ஏ ஈஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க? 3:2. அப்போ இங்கே ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டி ஆகும். அடுத்து பி ஈஸ்ட்டு சி வந்து 3:4. இங்கே ஒரு 2 பாக்ஸ் நமக்கு எம்டி ஆகும். அடுத்து சி ஈஸ்ட்டு டி வந்து 2:3. அப்போ இங்கே ஒரு 2 பாக்ஸ் வந்து நமக்கு எம்டி ஆகும். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன வரும்? 3 வரும். இங்கே 4. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டு விட்ருங்க. 2 2. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டு விட்ருங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் அப்படியே பெருக்கிடுங்க. 3 9 9 2 18. 3 6 6 2 12. 4 8 8 2 16. சரிங்களா? ஈஸ்ட்டு 3 4 12 12 2 24. ஒரு 2ஆம் ஏற்பாடு போடலாம். 9 6 8 12. இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகுது. 96 812. 9 6 8 12 வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஆனால் ப்ரீவியஸில் ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது அடுத்த மாடல். இதில் வந்து 2 விதமான மாடல் பார்ப்போம். ரெண்டுமே ஒரே இதில் பார்த்துடலாம். நான் அடுத்து இந்த இது பார்ப்போம். ரெண்டையும் ஒரே இதில் பார்த்துடலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a/3 = b/4 = c/5. ரெண்டுலேயுமே நமக்கு என்ன கேட்பாங்கன்னா a ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி தான் கேட்பாங்க. இப்போ அடுத்த சம் பாருங்களேன். 2 3 4. 2a ஈஸ்ட்டு 3b ஈஸ்ட்டு 4c. கரெக்டா? 2a 3b 4c. ஓகே. இப்போ இந்த 2 சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்களேன். நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்பர் எல்லாமே கீழே இருக்கு. இங்க எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. இங்க வகுத்தல்ல இருக்கு, இங்க பெருக்கல்ல இருக்கு. அங்க ஈக்குவல் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இங்கேயும் சம்டைம்ஸ் ஈக்குவல் போகலாம். சரிங்களா? போறதுனால ஒதுவும் தப்பு கிடையாது. கொஸ்டின் வந்து கடைசியா என்ன கேட்பாங்கன்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி தான் நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி சம்மு கொடுத்தா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. அதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி. ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ வேணும் அப்படின்னா ஏவை மறைச்சிருங்க. மறைச்சிட்டு ரிமைனிங் 2 நம்பரை பெருக்குங்க. 3 4 12. சரிங்களா? பி வேணும் அப்படின்னா பியை மறைச்சிருங்க. மீதி 2 நம்பரை பெருக்குனா 8. சி வேணும் அப்படின்னா சியை மறைச்சிருங்க. மறைச்சிட்டு என்ன இருக்கு? 3 6. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. 6 4 3. 6:4:3. சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பையில் இருந்துச்சுன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. மல்டிபிகேஷன்ல இருக்கோ எது வேணுமோ அதை மறைச்சிட்டு ரிமைனிங் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அவ்வளோதான். ஒரு 2 சம் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஒரு மாடல். அடுத்து வந்து இதை கண்டுபிடிச்சு பாருங்க. அதே ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சு பார்த்துங்க. இது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதை மட்டும் பெருக்கி பார்த்து என்னன்னு கண்டுபிடிச்சீங்க. சரிங்களா? அடுத்து ஸோ அது வரைக்கும் அது ஒரு மாடல் முடிஞ்சிச்சு. இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான்.
1/x ஈஸ்ட்டு 1/y ஈஸ்ட்டு 1/z ஈக்குவல் டு 2:3:5 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈஸ்ட்டு இசட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இதை ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஒன்று எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் தலைகீழி எடுங்க. தலைகீழி எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈஸ்ட்டு இசட். சரிங்களா, இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தால் கீழே எல்லாத்துலேயுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/2 ஈஸ்ட்டு 1/3 ஈஸ்ட்டு 1/5 இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா, இல்லை அப்படின்னா இதையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 1/x ஈக்குவல் டு 2 அப்போ 2 இங்கே கொண்டு வந்துருங்க, எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 1/2 ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக நம்ம எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈஸ்ட் இசட் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஒய் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி இசட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈஸ்ட் இசட். சரிங்களா, 1/y வந்து என்ன வரும், 3 இங்கே கொண்டு வந்துருங்க, ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 1/3 ஈக்குவல் டு ஒய். கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட நிப்பாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பையில் இல்லவே இல்லை. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் பாருங்க. இது எதுவுமே பொதுவாக எந்த வாய்ப்பாலையும் நமக்கு வராது. சரிங்களா, அப்போ எல்லாத்தையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம். 3 6 6 5 30. இதுவும் ரெண்டு விதமாக பண்ணலாம். எல்சிஎம் வந்து 30. சரிங்களா, இப்போ இங்கே 30 வரும்னா எதால பெருக்கணும், 15ஆல பெருக்கணும். அப்போ மேலே 15ஆல பெருக்குங்க. ஈஸ்ட்டு இங்கே 30 வரும்னா எதால பெருக்கணும், 10ஆல, மேலே 10ஆல பெருக்கிடுங்க. ஈஸ்ட்டு இங்கே எதால பெருக்கணும், 6ஆல, அப்போ மேலே 6ஆல பெருக்கிடுங்க. 15:10:6. டி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா எல்சிஎம் வச்சு பெருக்கி விட்டுருங்க. 1/2 × 30 ஈஸ்ட்டு 1/3 × 30 ஈஸ்ட்டு 1/5 × 30. இப்போ பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 15:10:6 அப்படியே நம்ம கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இதுலேயே நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா, கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, A ஈஸ்ட்டு B ஈஸ்ட்டு C ஈஸ்ட்டு D தான் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்க்கலாம். A ஈஸ்ட்டு B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 ஈஸ்ட்டு 3/8. சரிங்களா, B ஈஸ்ட்டு C வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 ஈஸ்ட்டு 5/9. சரிங்களா, C ஈஸ்ட்டு D வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5/6 ஈஸ்ட்டு 3/4. ஓகே. இப்போ இந்த பின்னத்தை நம்ம எடுத்து விடணும். சரிங்களா, எடுத்து விடணும் அப்படின்னா ஒன்னே எல்சிஎம் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. பண்ண என்ன வரும், 1 × 8 8 ஈஸ்ட்டு 3 6. இதுக்கப்புறம் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. 4:3 ரெண்டாம் வாய்ப்பாடு போடலாம். கரெக்டாக ஏ. அடுத்து இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணால் B ஈஸ்ட்டு C ஈக்குவல் டு 9 ஈஸ்ட்டு 3 5 15. அப்போ ஆன்சர் வந்து 3:5 வரும். அடுத்து C ஈஸ்ட்டு D வந்து என்ன வரும், 5 20 ஈஸ்ட்டு 3 18. அப்போ 10:9 வரும். இது ஒரு மாடல். இல்லை அப்படின்னா என்ன சொன்னோம், எல்சிஎம் எடுக்க சொன்னோம். இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தா என்ன வரும், 8ன்னு வருமா. இங்கே 8 வரணும், எதால பெருக்கணும், 4ஆல பெருக்கணும். அப்போ 4 ஈஸ்ட்டு இங்கே 8 இருக்கு, அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, 4:3. ஓகே. அடுத்து இங்கே எல்சிஎம் பார்த்தா என்ன வரும், 9 தான் நமக்கு எல்சிஎம். அப்போ இங்கே 9 வரணும், எதால பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க, 3:5. சரிங்களா, ஒன்று எல்சிஎம் எடுத்து பண்ணலாம் அல்லது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்சிஎம் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால எல்சிஎம்மே நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல இது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நீங்கள், அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. 4:3 ஒரு 2 பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். அடுத்து B ஈஸ்ட்டு C வந்து 3:5. இங்கேயும் நமக்கு ஒரு 2 பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். அடுத்து C ஈஸ்ட்டு D வந்து 10:9. இங்கே ஒரு 2 பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா, இதுக்கப்புறம் ஃபில் பண்ணி நீங்கள் பெருக்கி பாருங்கள். சரிங்களா, அடுத்து இது வந்து அடுத்த மாடல்.
என்ன கேட்குறாங்க? A by B ஈஸ்ட்டு B by C ஈஸ்ட்டு C by A வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ A இருக்கிறதுல B இருக்கிறதுல C இருக்கிறதுல என்ன இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. A இருக்கிறதுல என்ன இருக்கு? 2. B இருக்க இடத்துல 3 ஈஸ்ட்டு B இருக்க இடத்துல 3 பை C இருக்க இடத்துல 4 ஈஸ்ட்டு 4 பை A இருக்க இடத்துல 2. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எப்பவும் போல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். இப்போ இங்கே 12 வரணும்னா எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். அப்போ மேலே 4ஆல பெருக்கணும் 8 ஈஸ்ட்டு இங்கே 3ஆல பெருக்கணும். மேலே 3ஆல பெருக்கணும் 9 இங்கே 6ஆல மேலே 6ஆல பெருக்கணும் 24 8 9 24. எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? அதுதான் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. பின்னத்தில் கொடுத்தா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து விட்டு சிங்கிள் டேமாக நம்ம மாற்றணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 1:2:3 தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A:B:C வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1:2:3 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 1/A:1/B:1/C = 1:1/2:1/3 ஏன்னா எல்லாத்துலேயும் கீழே ஒரு பை 1 இருக்கும். ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா அப்படி தலைகீழாக போட்டுற வேண்டியதான். இதுக்கப்புறம் பின்னத்தில் இருக்கக்கூடாதா? பின்னத்தில் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 3க்கும் சம்மந்தம் கிடையாது. பொதுவான வாய்ப்பால் எதுலையும் வராது. அப்போ 2ஐயும் பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம். எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 6 வரும். அப்போ 6 இங்கே 3ஆல பெருக்கணும். 3 இங்கே 2ஆல பெருக்கணும். 6 3 2. இதுவும் நமக்கு ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகே, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. அடுத்து இது வரைக்கும் ஒரு செட்டு. இந்த ஒரு செட்டு வந்து ஒரே மாடலாக பார்த்துருப்போம். A:B:C வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாடல் சம்ஸ் வந்து ஒரு 5-6 சம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதோட இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இது வேற ஒன்றும் இல்லை. X:Y வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 3க்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மாடலையும் நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் இருக்க இடத்துல 3 போடுங்க, ஒய் இருக்க இடத்துல 4 போடுங்க. அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 5x4 ஈஸ்ட்டு 5:3 மைனஸ் 2:4. அப்போ 12 + 20 ஈஸ்ட்டு 15 - 8. அப்போ 32:7. ஓகேவா? ஆன்சரு சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண போகிறோமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 3, ஒய் இருக்க இடத்துல 5. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 5x3 + 3x5 ஈஸ்ட்டு 15:3 மைனஸ் 2x5. அப்போ 15 + 15 ஈஸ்ட்டு 45 - 10. அப்போ 30:35 வரும். 6:7 வரும். 6:7 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சம்மு, 2 சம்மு, இது இந்த 2 சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஒய் இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணுறதை சிம்பிளிஃபை பண்ணி போகிறோம். இப்போ இந்த சம் பாருங்களேன். இது ஒரு 2 தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A:B = C:D = E:F வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:2. A:B னாலும் 1:2, C:D னாலும் 1:2, E:Fனாலும் நமக்கு 1:2. என்ன அர்த்தம் அப்படின்னா மொதல் இருக்கிற எல்லா இடத்துலையும் 1 போடணும், ரெண்டாவது இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன போடணும் அப்படின்னா 2 போடணும். அப்போ A = C = E. இதோட ஆன்சர் வந்து 1. B = D = F. இதோட ஆன்சர் வந்து 2. இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்போ ACE எல்லா இடத்துலையும் 1ன்னு தான் போட போகிறோம். 1 வச்சு எதை பெருக்கினாலும் அதே நம்பர் தான். அப்போ 3 + 5 + 7 ஈஸ்ட்டு இங்கே பெருக்குங்களேன். 3 2 6 +
ஐ ரெண்டா 10 ப்ளஸ் 7 ரெண்டா 14. அப்போ 8 15 ஈஸ்ட்டு 24 30. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1:2. அதே 1:2 தான் நமக்கு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இதில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது போக ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்முங்களா, மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு இதில் பார்த்துருப்போம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கில் சம்மு கம்மியாக தான் நமக்கு இருக்கும். இது நல்லா பாருங்க, இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான சம் தான், கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு செட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறையா வரும். அது எல்லாமே அடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அதுவும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.